ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஐயா இப்ப உலகம் எங்கும் மதம்ன்ற அடிப்படையில மக்கள் பிளவுபட்டு இருக்காங்கய்யா. முதல்ல மதம்ன்ற ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்படி மதம்ன்ற ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த மதம்னா அதுக்கு என்ன பொருளுங்கய்யா? கொஞ்சம் சொல்லுங்கய்யா, தெளிவுபடுத்துங்கய்யா. மதங்கிறது உண்மையிலே மதங்கிறது ஒரு பொதுவான ஒரு பொருள். அந்த ஒரு பொதுவான பொருளை சங்கம் மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. மதங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துக்கு மதங்கிறது ஒண்ணுன்னா ஒரு ஒரு மனிதனோட மதினா புத்தி. புத்தி. அந்த புத்திக்கும் இந்த இயற்கையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு சம்பந்தம் என்னன்னா சந்திரன். அதுதான் தெய்வரை வளர்பிறைங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மதங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு மதங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்மளோட புத்திக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஆனா இந்த மதங்கிறது அது அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா அது நம்ம புத்தியில இருக்கும்போதுதான் ஒரு பிரிவினை வருது. மதங்கிறது ஒரு பொதுவானது, அதான் மதி. அதாவது நிலான்னு பேரு, சந்திரன்னு பேரு, தேய்பிறை, வளர்பிறை, பௌர்ணமி, இப்படி எல்லாமே இது பண்ணுதாங்கன்னா அதே நாளைத்தான் ராத்திரின்னு சொல்றாங்க. அதுவும் மாத ஒரு ராத்திரி வருது. வருஷத்துல ஒரு நாள் மகா சிவராத்திரிங்கிறாங்க. அப்ப அது ஒரு பொதுவான இரவுங்கிறது ஒரு பொதுவானது, பகலுங்கிறது ஒரு பொதுவானது மாதிரி மதங்கிறது ஒரு பொதுவானது. ஆனா அது மனிதன்கிறது ஒரு சங்கம் மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. மதங்கிறது நிலாதாயா, அது ஒரு பொதுவானது. சரிங்க. அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உலகம் எங்கும் கிறிஸ்தவ மதம் பரவி கிடக்குங்கய்யா. அந்த அவங்களுடைய இறை தூதராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க வழிபட்டு வராங்க. அவங்க என்ன நம்பிக்கிட்டு வராங்க அப்படின்னா, இயேசுநாதர் சிலுவையில அறையப்பட்டார். அவர் தங்களுடைய பாவங்களை போக்குறக்காண்டி அவர் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வழிபட்டுக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கையில, இப்ப சமீப காலமாக உங்களுடைய காணொளிகள்ல நீங்க அஹ் எ- அதாவது சம்பந்தமே இல்லாம நீங்க இருக்கக்கூடிய வேஷம் ஒண்ணு, ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம இயேசுநாதர் சிலுவையில அறையப்படல அப்படின்னு சொல்லி நீங்க ஆணித்தரமா நீங்க சொல்லியிருக்கீங்க பல காணொளிகள்ல. அத பத்தி என்னங்கய்யா, கொஞ்சம் அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. ஏன், இயேசு எதனால, என்ன காரணத்தினால நீங்க ஆணித்தரமா சொல்றீங்க அறையப்படல? அப்ப ஏதோ ஒரு உண்மை இருக்க கண்டுதான் நீங்க சொல்றீங்க. அது என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இயேசுநாதர் சிலுவையில அறையப்பட்டாரு அப்படின்னு இந்த உலகமே ஏத்துக்கிடுது, உலகமே நம்பப்படுது. ம். அது இயேசுநாதர் இன்ன ரூபத்துல சிலுவையில அறையப்பட்டாரு. அவரை சிலுவைய சுமக்க வச்ச மாதிரி, கொடுமைப்படுத்தின மாதிரி நம்ம கேட்டறிஞ்சிருக்கிறோம். சித்தரிக்கப்பட்டதை காட்டி தந்து நம்ம படிச்சு வந்திருக்கிறோம். அப்ப இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி ரூபத்தை நம்மளே கண்ணால பார்த்திருக்கிறோம். அப்ப இது ஒரு காலத்துல நடந்திருக்கும். அதனாலதான் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த உடலை ஏன் அதுல சார்த்தி இருக்குன்னா, அதுக்கு பேரு ஆத்மா ஞானம். எப்படியா? ஆத்ம ஞானம். ஆத்மா ஞானம். ஞானம். அந்த ஒரு சிலுவையும் அந்த உருவத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன பிறக்குன்னா ஆத்மா ஞானம் பிறகு. ஒரு ஒரு மனிதனுக்கு ஆத்ம ஆத்ம ஞானம் பிறக்கிறதுக்கு தான் அந்த ஒரு சிலுவையில ஒரு தேகத்தை அறையப்பட்ட மாதிரி காட்டி சித்தரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அல்ல. அது உண்மையா நடத்தப்பட்டது, நடக்கப்பட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய சன்னதிகளுக்கு இந்த ஆத்மா வேற, உடல் வேற கிடையாது. புரியுதையா? இப்ப கூட நீங்க கேட்ட அறிவுல இப்ப கூட சொல்லி வருவாங்க இல்லையா, ஆத்மாக்கு அழிவு உண்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உடலுக்கு அழிவு உண்டு, ஆத்மாக்கு ஆத்மாக்கு அழிவு அழிவு. இல்லைங்கிறாங்க. ஆனா ஆத்மா என்பது உடலும் ஆத்மாவும் ஒண்ணு. அது அது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா காட்டப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்துவோட ஒரு உருவம். இந்த வரக்கூடிய சன்னதிகளுக்கு இந்த உடல் என்பது மிகப்பெரிய சக்தி, இதை அழிச்சிடக்கூடாது. இது 3 நாள்ல இது முழுமையா அந்த உலகத்துக்கு ஒரு பிரகாசத்துல கலந்துருது. இது மண்ணில் மறைக்கப்பட்டாலும் இந்த வெளிச்சத்துக்கும் அந்த உடலுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்ப இந்த உடல் என்பது அந்த வெளிச்சம் எடுத்துக்கிடும். ஆனா அந்த ஆத்மாக்கு அந்த வெளிச்சத்துக்கு ஒரு பந்தம். அப்ப இந்த உடலும் ஆத்மாவும் ஒண்ணு. அது மண்ணோட மண்ணா இதாகும் போது இந்த வெளிச்சத்துக்கு ஒரு சக்தி. அப்ப இந்த உடலானது எத்தனை சக்தியா உருவாக்குறதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டது. அப்ப இந்த உடலுக்கு மதம் கிடையாது, இந்த அறிவுக்கு தான் மதம். இந்த அறிவுக்கு தான் மதம். அப்ப இந்த அறிவை நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த அறிவு எங்க இருக்குன்னா, ஆத்மா வேற உடல் வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா எல்லாரும் இப்ப என்ன உலகத்துல சொல்றாங்கன்னா, உடல் வேற ஆத்மா வேறங்க. உடலுக்கு அழிவு உண்டு, ஆத்மாக்கு அழிவு இல்லை.
அப்போ ஒரு சின்ன ஒரு கருதான் அது உருவாகி அருவாகி உருவமாகி ஆளாகுது. இந்த ஆளாகிறது என்னதுக்குன்னா அந்த இயற்கைக்கு ஒரு சக்தி. எல்லா உயிரினமும் இருக்கு இந்த பூமியில. ஆனா எல்லா உயிரினத்திலும் இந்த மனிதனும் இருக்கிறான். ஆனா ஏதோ ஒரு உயிரினம் வந்து தான் தேகத்துல தீ ஊட்டி இறந்து போதா? இறந்து போதா? ஏதாவது ஒரு உயிரினம் நம்ம இந்த பூமியில வாழ்ற இத்தனை வயசாகுதுன்னா இதுல நம்ம பார்த்து அறிஞ்சிருக்கிறத எந்த ஒரு உயிரினமும் தான் தேகத்துல நெருப்பூட்டி இறந்து போல. ஆனா மனிதனுக்கும் குரங்குக்கும் பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லி வந்தாலும் அந்த குரங்கு இனம் கூட ஒரு இது இறந்து போச்சுன்னா அதை இழுத்து கொண்டு போய் கையிட்டு பறிச்சு அதை மூடி கொஞ்ச நேரம் எல்லாம் ஒரு அமைதி காத்து போகும். ஒரு அமைதி காத்து போகும்னா இதே இதுதான் வரக்கூடிய சன்னதிகளும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான். புரியுதா? அப்ப இந்த இயேசுநாதரை வந்து சிலுவையில் அறையப்படவே இல்லைன்னா இறைவனோட ஒரு தூதர் இல்ல இறைவனோட மனித அவதாரம் எதா இருந்தாலும் அப்ப இறைவனோட ஒரு தூதரோ இல்ல இறைவனோட ஒரு அவதாரத்தை யாராட்டும் எதுவும் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படிங்கும்போது ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி இருக்கிறார்ல, அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி அதாவது ஆத்மா உடலு நிக்க போகுது. அதாவது அந்த இது நிக்க போகுதுங்கிறது அந்த உத்ராஜ்யம் நிக்க போகுது. அப்ப அதுக்குள்ள எல்லாருமே ஜீவ சமாதி மாதிரி ரெடி பண்ணிக்கிடுங்கன்னா இது வரக்கூடிய சன்னதிகளுக்கு காட்டுறது தான் தேகத்தை பாதுகாக்கிறோம்னா இந்த ஆத்மா தேகம் ஒண்ணு பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வரக்கூடிய சன்னதிகளுக்கு காட்டுறதுக்கு வந்த ஒரு அவதாரங்கள்ல இந்த உடல் ஆத்மா ஒண்ணு. இதுக்குதான் சிவலிங்கத்தை வச்சுட்டு ஆத்மா லிங்கம். சிவன் வந்து ஒரு நம்ம உடம்புல ஆத்மாவா இருக்கிறாருன்னா ஆத்மா வேற உடல் வேற கிடையாது, ஒண்ணு. இதுக்கு வந்து உலகத்துல வந்து மனித இனத்துக்கு வந்து கடைசியா எடுத்துக்காட்ட வந்த ஒரு அவதாரம் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு அப்பத்தை வைத்து 2000 பேருக்கு கிள்ளி கொடுத்தார். அப்படிங்கும்போது இந்த ஒரு அப்பம் என்பதுதான் மதம். எப்படியா? அப்பம் என்பது மதம். அந்த மதத்தை 2000 பேருக்கு கிள்ளி கொடுத்தா அவரோட காலகட்டத்துல. அப்ப அந்த 2000 பேர் இப்ப எத்தனை கோடி மக்கள் பெருத்து போச்சு. அப்போ அந்த அவதாரங்கிறது ஒண்ணுதான். ஆனா அன்னைக்கு 2000 பேருக்கு அந்த அப்பத்தை கிள்ளி கொடுத்தாருன்னா அந்த அப்பம் என்பது ஒரு பொதுவானது. அதுக்குதான் இப்ப மதங்கிறாங்க. அப்பம் என்பது ஒரு இருட்டு வெளிச்சம். அந்த ஒரு இருட்டு வெளிச்சத்துல இந்த மனித உடல் வளர்க்கப்படுதுன்னா ஆத்மா ஜோதி. இந்த ஆத்மா ஜோதிய நீ மறுபடியும் ஒரு நெருப்புக்கு இரையாக்கிறாத. இது வந்து நரகம். மண்ணுல மறைச்சிட்டா மறுபடியும் சொர்க்கம். மறுபடியும் தோன்றி வருவ. ஆனா எந்த ஒரு உயிரினமும் தான் தேகத்துல நெருப்பூட்டி இறக்கல. ஆனா இந்த மனிதங்கிற ஒரு இனம் அதை செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மதத்தை குறிப்பிட்டு அதுக்கு ஒரு கடவுளை குறிப்பிட்டு இது உருவாக்கி வருது இல்லையா? இது தவறு. பின்ன இயேசு கிறிஸ்து அப்படிங்கறது இல்ல. அவங்கள மறைக்கப்பட்ட ஒரு அடையாளம் சிலுவை, இங்க மறைக்கப்பட்ட ஒரு அடையாளம் சிவலிங்கம். அதுக்குத்தான் காசியில் லட்சக்கணக்கான லிங்க கதை. காசியில கால் எடுக்கும் லட்சக்கணக்கான லிங்க கதை. திருவண்ணாமலை கால் வைக்கிற இடம்லாம் கோடான கோடி லிங்கம். அப்படின்னா கோடான கோடி லிங்கம் எப்படின்னா இந்த மண்ணுல மனிதனா பிறந்து எங்கெங்க மறைஞ்சாலும் அதெல்லாம் ஒரு லிங்கத்துக்கு சமம். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காசியை பொறுத்த வரைக்கும் கூட பிணத்தை கொண்டு வரும்போது ராம் சத்வி. இப்ப உடம்புக்கு அழிவு உண்டு, ஆத்மாக்கு அழிவு இல்லை. அப்ப உடம்பு மண்ணுல மண்ணா இதாகி போனாலும் ஆத்மா கழிவுல மறுபடியும் தோன்றி வரும். ஏன்னா அந்த மதங்கிறது இருக்கு இல்லையா, அதுல போய் கலந்துருது மறுபடியும் தோன்றி வருது. அப்போ ஒரு எல்லா உயிரினமும் மறுபடியும் தோன்றி மறைஞ்சு வரும்போது எல்லா உயிரினத்திலும் மனிதன் சிறந்தவன். ஆனா மனிதனை தேர்ந்தெடுத்தது தோன்றி வா. ஏன்னா உன் உடலுக்கும் இந்த இயற்கைக்கும் ஒரு பந்தம் உண்டு. உன் உடலுக்கும் இயற்கைக்கும் பந்தம் உண்டுன்னா எத்தனை பிறவி மனிதன் எடுத்து வந்தான் அப்படிங்கறது மனிதனுக்கு தெரியல. ஆனா மறுபடியும் தோன்றி வரணும்னு நினைப்பு இருந்தாலே இது இயற்கைக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
புரியுதா ஐயா? இது மதங்கிறது வந்து ஒரு மனிதனோட ஒழுக்கத்துக்கு தான், அதாவது புத்தியில தான் மதமே தவிர, மதங்கிறது வந்து உலகத்துக்கு பொதுவான ஒரு பொருள். நிலா, அந்த நிலா தான் இரவு பகலுங்கிறோம். எந்த ஒரு இதனாலும் அந்த இரவு பகல் இல்லைன்னு யாராலையும் சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. இரவு பகலைத்தான் இவங்க எங்களுக்கு சிவராத்திரி தான் பெருசு, எங்களுக்கு சிவராத்திரி. சிவராத்திரி தான் பெருசு அப்படிங்கிறாங்க. அப்ப ராத்திரி தான் பெருசு, ராத்திரி தான் பெருசுன்னா அப்ப இந்த ராத்திரியாவே இருந்துட்டுன்னா பகல் நினைப்பு வருமா இல்லையா? கண்டிப்பா. பகல் நினைப்பு வருமா இல்லையா? அப்ப பகல் வேற ராத்திரி வேற அப்படின்னு அந்த உலகத்துக்கே தெரியும். புரியுதா? இப்போ வந்து இயேசுநாதர் இறை தூதர், நபிகள் நாயகம் இறை தூதர். அதே போல இங்க இறை தூதர்கள் யாரு இருந்தாலும், இங்க யாரு இருந்தாலும், நீ யாரு இருக்க போனாலும், ஆனா இறைவன் என்பது ஒருவன். இறைவன் என்பது ஒருவன். ஒருவன். அந்த ஒருவனை இந்த உலகம் தெரிஞ்சுக்கிடல. ஏன்னா மதம் என்பது ஒண்ணுன்னு நான் சொன்னோம் இல்லையா? அந்த மதங்கிறது ஒண்ணு, ஆனா அதுல இருந்து பிரிவன புத்திக்கு. புரியுதா? புரியுதுங்க. அப்ப பரம்பொருள், அதாவது எல்லாம் பரமபிதா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இயேசுநாதர் ஒரு இறை தூதர்னா இயேசுநாதருக்கு மேல ஒண்ணு உண்டு. கண்டிப்பா. அப்ப முருகன் விநாயகன் மேல வந்து சிவன் உண்டு அப்படிங்கிறோம். அப்ப சிவனுக்கு மேல அது ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இயேசுநாதருக்கு மேல ஒண்ணு நீங்க உண்டுன்றீங்க. ஆனா இங்க சொன்னா இயேசுநாதர் தான் பெருசு, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சான்னு சொல்லி வராங்களையா? இயேசுநாதர் படைச்சாங்கன்னு சொல்லி வரல. இயேசுநாதருக்கு பிதா உண்டு, பிதா உண்டு, மாதாவும் உண்டு. ஆனா மாதா பிதாக்கு ஒரு குழந்தை, ஒரு குழந்தை. அந்த குழந்தை இந்த வரக்கூடிய சன்னதிகளுக்கு என்ன சொல்லுவார்னா, மாதா பிதாவிலிருந்து தோன்றிய உடல், இந்த உடல் வேற ஆத்மா வேற கிடையாது, ஒண்ணுதான். இதை அழிக்காம பாதுகாத்துக்கிட்டா நான் தோன்றி தோன்றி வருவேன். அதாவது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, நான் மறுபடியும் உயர்த்தெழுந்து வருவேன்னு சொன்னா அவருக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அவரு அப்பத்தை கிள்ளி கொடுத்தாரு இல்லையா? 2000 பேரு, நீங்க 2000 பேரு உயர்த்தெழுந்து வருவீங்க, உங்களுக்கு அழிவு கிடையாது. அந்த 2000 இப்ப எத்தனை கோடி மக்களா போய் நிக்கி? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அழிவு கிடையாது, மரணம் கிடையாது. ஏன்னா மறைஞ்சா மறுபடி தோன்றி, மறைஞ்சா மறுபடி தோன்றி, அதாவது 2ஆம் வருகை. 2ஆம் வருகை அது இயேசுநாதருக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனிதனுக்கும். அத ஒரு எடுத்துக்காட்டா வந்த அவதாரம் தான் அந்த ஒரு அவதாரம். ஒரு கடவுளையே சிலுவையில் அறைய முடியுமா? முடியாது. ஒரு இறைவனோட தூதர், இறைவனோட தூதர்னா மனித இனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவுங்கிற ஒரு ஞானம். அப்ப யூதர்கள் இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்சாங்க, அதனால யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஆகாதுங்கிறோம். அந்த சிலுவையில அறையதுக்கு முன்னக்கூட்டி இயேசு கிறிஸ்துங்கிறவரு யூதர் தான். புரியுதா? என் கூட உள்ளவங்கிட்ட தான் சொல்ல முடியும், எப்பா நான் மறைஞ்சிருவேன், நீ வரக்கூடிய சன்னதிகளுக்கு என் உடலை வச்சு நான் காட்டணும். புரியுதா? நான் மறுபடியும் தோன்றி வருவேன். அதாவது ஆத்மா ஞானம். இந்த ஆத்மா உடல் ஒண்ணுதான், நான் மறுபடியும் வந்துகிட்டே இருப்பேன். ஆனா இந்த உடலை அழியாம பாதுகாக்கிறது தான் ஒப்படைச்ச கதாபாத்திரம் தான் யூதர்கள். ஆனா ஆகாது போகாதுன்னு உங்க புத்திய வந்து திசை திருப்புறாங்க. ஆனா சொன்ன கதாபாத்திரம் ஒண்ணு, அது 2000 பேருக்கு கிள்ளி கொடுக்கும் போது. ஆனா இப்ப எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? இப்ப அத்தனை கோடி பேரு கேட்டு வந்ததுதான். ஆனா கிள்ளி கொடுத்தது 2000 பேரு. அந்த 2000 பேரு அழிவில்லாம தோன்றி வருவாங்க. அதே போல இங்க ஒரு மனிதன் மறைஞ்சிட்டான்னா அவனுக்கு அடையாளம் சிவலிங்கம். அதுக்குதான் திருவண்ணாமலை கோடான கோடி லிங்கம், கால் வைக்கிற இடம்லாம் லிங்கம். ஒரு மனிதனானவன் ஜோதி. புரியுதையா? அப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிதா என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம் இரவு தான். இப்ப மகா சிவராத்திரிக்கு சிவன் தான் சொந்தம்னு இந்த உலகமே ஏத்துக்கிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் இருக்கிற இடத்துல கூட வருஷம் மகா சிவராத்திரி கொண்டாடுவாங்க. ஈசா யோகால சிவராத்திரி கொண்டாடுவாங்க. அப்ப இந்த சிவராத்திரி ஈசன் உறங்குறான், நம்ம எல்லாம் விழித்து சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஈசா யோகால எல்லா கோடான கோடி மக்களும் இந்த சிவராத்திரிய பாக்குறாங்கன்னா இதுதான் சிவன் அப்படின்னு யாருக்கும் தெரியுமான்னா தெரியாது. அந்த சத்குருங்கிறவரு கூட தெரியாது. ஏன்னா
தெரியாது. ஏன்னா இதுதான் சிவாங்கிறது இதுதாங்க, இதான் இதோட பொருளுங்கன்னு தெரியாது. புரியுதா? புரியுது. அப்போ அவருக்கே தெரியாதுக்கும் போது மத்தவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. இல்ல சிவராத்திரிங்க எல்லாம் சந்தோஷமா பார்த்து வச்சோம்னா, அந்த ராத்திரிங்கிறது மதத்தை சார்ந்ததா? இல்ல, பொதுவானது தானே. பொதுவானது. அப்ப மதம் என்பது ஒரு பொதுவானது. அதை ஒவ்வொரு மனிதனும் பிரிச்சுக்கிடுதான். ஆனா அந்த பிரிச்சுக்கிட்டதுல இந்த சிவராத்திரிக்கு யாருதான் சொந்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் உலகத்துல சொல்றாங்க சிவன் தாங்க சொந்தம். இந்த உலகத்துக்கு சிவராத்திரினாலே சிவன் தான். அந்த சிவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பள்ளி கொண்டிருப்பார்ல, ஆமா. அவரு தான் உண்மையிலேயே அந்த சிவராத்திரிக்கு சொந்தம். ஏன்னா உறங்குற மாதிரி இந்த உலகத்துல காட்டின ஒரு கதாபாத்திரம்னா அவரு தானே. இவர்தான். மற்றுள்ள கதாபாத்திரம் எப்படி பார்த்திருப்போம்னா, ஒரு சிவலிங்கம் பின்னு ஓவியம் மூலமா வரையப்பட்டது ஒரு திரிசூலை வச்சு புலித்தோல் அடைஞ்ச மாதிரி. ம். அதான் சிவனுக்கு ஒரு லிங்கங்கிறது ஒரு அடையாளம் தான். இல்ல நடராஜ பெருமாறுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப இந்த சிவலிங்கத்துக்கு சிவன், இந்த நடராஜருக்கு சிவன். உண்மைதானே. ஆமா. ஆனா இந்த நடராஜருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உலகத்திலே பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நடராஜர் நாட்டியம் ஆடுறதுதான். ஆனா இந்த சிதம்பரம் நாட்டியம் ஆடுறதுக்கும் இந்த சிவலிங்கத்துக்கு என்ன பந்தம்னா ரெண்டும் ஒண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ம். புரியுதா? இந்த சிவராத்திரின்னு இப்ப இந்த ஈசா யோகா மூலமா உலகம் பூரா தெரியுது. எப்ப இந்த சிவராத்திரிக்கு யாரு சொந்தம்? அது சிவன் தான் சொந்தம். அந்த சிவனை உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? இந்த சிவலிங்க ரூபத்துல சொல்லுவ, இல்ல ஆதியோகிங்கிற ஒரு சிலையை காட்டுவீரா? புரியுதா? சிவராத்திரினாலே பள்ளி கொண்ட மகாவிஷ்ணுங்கிறோம் இல்லையா, அவருக்கு தான் அந்த சிவராத்திரி என்பது. உறங்குற மாதிரி உலகத்துல காட்டுன ஒரு அவதாரம் அதுதான். அந்த ஒரு அவதாரத்தை தான் நம்ம சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். புரியுதா? புரியுதா ஐயா? புரியுதுங்க. இது ஒண்ணுதான். அப்ப இந்த சிவராத்திரிக்கு சொந்தமே இந்த அவதாரம் தான். இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. தெரியாது. ஏன்னா ஆத்ம ஞானம்னா உடல் ஆத்மாவும் ஒண்ணு. ம். ஆனா இது மறையாது, மறுபடி தோன்றி தோன்றி வரும். ஆனா இது அழியாம பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒண்ணுதான். இயேசுநாதர் ஒரு அப்பத்தை 2000 பேருக்கு கிள்ளி கொடுத்தாரு. கதை சொல்லுதான். இங்க பெரிய திருமலை நம்பி ராமானுஜருக்கு ஒரு அப்பம் கொடுத்தாரு. கருமிளகு கரு உளுந்து கொண்டு ஒரு அப்பத்தை தங்கப்புள்ள ராமானுஜத்துக்கு கொடுத்து, இதை நீ உட்கொண்டுக்கப்பா, இது நல்லவருக்கு கொண்டு இந்த அப்பத்தை சேரு அப்படின்னு ராமானுஜர்கிட்ட பெரிய திருமலை நம்பி கொடுத்தது. அப்ப ராமானுஜருக்கு மேல பெரிய திருமலை நம்பி, அப்ப இயேசுநாதருக்கு மேல ஒரு பிதா இருக்கிறாரு. இப்படிங்கிற ஒரு விஷயம் தான். புரியுதையா? இப்ப நபிகள் நாயகம் இருக்கிறாருன்னா, நபிகள் நாயகத்துக்கு மேல அல்லா இருக்கிறாரு. அல்லா தான் மிகப்பெரியவன். அப்ப இயேசுநாதருக்கு மேல ஒரு பிதா தான் பெரியவன். ஆனா இங்க சிவலிங்கத்துக்கு மேல ஒரு பிதா, அந்த பிதா தான் பள்ளி கொண்டவர். அதாவது மகா சிவராத்திரிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றோம்ல, அது அந்த பள்ளி கொண்டவர் தான் மகா சிவராத்திரிக்கு சொந்தம். நாட்டியம் ஆடுற சிதம்பரம் நடராஜருங்கம்ல, அது யாருன்னா நவராத்திரி. இந்த 9 நாள் அம்மன் கொலுவுல இருப்பாங்க, நவராத்திரின்னு கொண்டாடுவாங்கல்ல, அது நடராஜ பெருமான அவதாரத்துக்கு, அதாவது அம்பாலோட ஒரு அவதாரம், காளியோட அவதாரம். இந்த காளியோட அவதாரம் யார் எடுக்கிறாருன்னா இந்த பள்ளி கொண்டவர் தான் எடுக்கிறாரு. அப்ப ஆணும் பெண்ணும் அவதாரம் எடுக்கிறவர் இவரு ஒருவர் தான். ஆனா இங்க என்ன சொல்ல அர்த்தநாதீஸ்வரருங்கிறாங்க. அர்த்தநாதீஸ்வரர் யாரு? நல்ல சிந்திச்சு பார்த்தா தெரியும். சங்கர நாராயணனை காட்சி கொடுக்கிறது ஒருவர் தான், சக்தி சிவனா காட்சி கொடுக்கிறது ஒருவர் தான். ஆனா ஆணு பெண் அவதாரம் எடுத்தது இவர் ஒருவர் தான். இவர் தான் அந்த சராசரத்துல பரம்பொருள். இவருக்கு தான் மகா சிவராத்திரி சொந்தம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா சைவம் வைணவம். அப்ப வைணவம் என்பது அம்மை அப்பனுடையது, சைவம் என்பது மகனுடையது. ஆனா இந்த மகன் தான் உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் இந்த மனித உடல் ஆத்மாவை அழியக்கூடாது, இப்படின்னு உலகத்தை சொல்ல வந்ததுக்கு தான் ஒரு இறை தூதர் அவதாரம். அந்த மாதிரி. புரியுதாயா? இது நானே கடவுள்னு யாரும் சொல்ல இயலாது. ஏன்னா நானும் மறைஞ்சா ஒரு லிங்கமா ஆகுவேன், நீனும் மறைஞ்சா ஒரு லிங்கம் ஆகு, இல்ல ஒரு சிலுவையாட்டு ஆகு, இல்ல எதையாட்டு உன் பேரையாட்டு பதுக்கி மறுபடியும் தோற்று வருவேன். ஆனா இதுல அறியாய்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பை எரிப்பது பாவம், இது செய்யக்கூடாதுன்னு காட்டின ஒரு அவதாரம் தான் இயேசு கிறிஸ்து அவதாரம். ஆனா 2000 பேர் அவரை பின்பற்றினாங்க. இன்னைக்கு கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா இது என்னன்னா ஆத்ம ஞானம். இதாயா இதோட இது. சரிங்க. இப்ப உடம்ப மண்ணில ஒப்படைச்சா மறுபடியும் மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஒருவேளை மண்ணை உடம்புல ஒப்படைக்காம உடம்ப எரிச்சா என்ன ஆகும்?
எரிச்சதுன்னு சொன்னா அந்த வெளிச்சத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி அழிஞ்சு போச்சு. வெளிச்சத்துக்கு கிடைக்கக்கூடிய சக்தி சக்தி அழிஞ்சு போச்சு. இந்த அழிஞ்சு போன சக்தியில என்ன ஒரு பிரயோஜனம்னு கேட்டீங்கன்னா, அந்த உடம்பானது எரியுது இல்லையா, அந்த கரி மேகம், கரி மேகம். அந்த மேகம் என்ன ஆகும்னா, அது இந்த அண்டத்துல இதாகி ஒரு கருவாகிறது வந்து காகம். ஆஹ் எப்படியா? காகம். இப்போ வந்து நம்ம பாக்குறோம் காகம் இருக்குன்னா, இந்த காகம் எப்படி உற்பத்தி ஆகுது? இது இறைவனுக்கும் இந்த காகத்துக்கு தான் ஒரு பந்தம். ம். இறைவனுக்கும் காகம். காகத்துக்கு தான் ஒரு பந்தம். அப்படிங்கும்போது இந்த காகம் ஆக்க வைக்கிறது இந்த மனிதன் தான். ம். இந்த மனிதன் தான். இறைவன். இறைவன் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் உடலை எரிக்க போய் தான் இந்த கரி மேகமானது, இந்த புகை, அந்த புகை வந்து இந்த அண்டத்துல நீரோட நீரா கலந்து அது இந்த வெளிச்சம் எடுத்து ஒரு கருவா உருவாக்குது. அது காகம் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. ம். ஆனா இதை வந்து புதைச்சிட்டோம்னா அங்க காகம் குறையும். புரியுதா? அதுதான் காசியில் காகம் கரையாது. எப்படி? காசியில் காகம் கரையாது. காசியில் காகம் கரையாதுன்னு சொன்னா, ஒரு மனிதனை புதைச்சிட்டா காகம் ஆகாது, ஆகாது. எரிச்சிட்டா காகம் ஆகும். ஆனா இப்ப போய் பாருங்க, காசியில காகம் பெருத்து போயிருக்கு, பெருத்து இருக்கும். ஏன்னா மனித உடலை பூரா எரிச்சிட்டு இந்த சிவலிங்க வழிபாடு. ஆனா அந்த லிங்க வழிபாடு என்னன்னா, ஒரு ஆத்ம ஞானம் அங்க மறைக்கப்பட்டிருக்கு. எப்படி? உடலும் ஆத்மாவும் அங்க மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு அடையாளம் தான் இது. இதே போல நீ மறைஞ்சு ஒரு அடையாளம் வச்சா, வரக்கூடிய சன்னதியில் யாரும் வருவேன், அதுல பால் ஊற்றுவான், அதுக்கு ஒரு பூ போட்டு அலங்கரிப்பான். இதுதான் நம்ம இந்த பூமியில மனிதன் அவதாரம் எடுத்ததுக்கு இதுதான் நம்மளை கொண்டு இந்த பூமிக்கு ஒரு பலன். ஆனா இந்த பலனை, இந்த வெளிச்சத்துக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, இந்த சக்தியை கூட அழிக்கிறதுக்கு வந்த அவதாரங்கள் எப்படின்னா, இந்த மனித உடலை கரி மேகம் போய் காகம் பெருத்து அண்டம் இருட்டாகின சமம்.